இது எதிர்பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும் பீச்சில் வந்து. ஸோ அவரை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். கிருஷ்ணகிரிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வேறு வழியாக வந்தோம் இங்கே பசங்களாம் மீட் பண்ணுறதுக்கு. வேறு வழியெல்லாம் லேட் பண்ணிட்டானுங்க. வேறு வழியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் வெயிலில் உட்காந்து. என்ன தான் சர்ப்ரைஸ் இருந்தாலும் சொல்லி நம்ம ஆளுங்க வந்து கெத்து எப்பயுமே. मतलब जितने छोटे छोटे भी प्लेयर आ रहे हैं नए ना वो भी अच्छे खेल रहे हैं तो पुराने भी है इसमें. நிறையா சொல்லியிருக்கீங்க ஆனால் எனக்கு எதுவுமே புரியல. सीना सीना आनो में सीना हे दोना दोना நமக்குன்னு ஒரு வழி பிறக்குது தானா. சார் வழக்கமாக எல்லாருமே வந்து வீட்டில் உட்காந்து மேட்ச் பார்ப்பாங்க. வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இங்கே பீச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, என்ன எக்ஸ்பெக்டேஷன்? சார் ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். போக போக ஃபுல் க்ரௌடட் இருக்கும். இட் வில் பி லைக் அ ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக வந்திருக்கேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப் ஃபைனலில் போட்டாங்க மேட்ச். சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்காக கண்டிப்பாக ஒன்று சொல்லிட்டு வந்திருக்கேன். வந்து தீவிர ரசிகர், இந்தியா ரசிகர். இன்னைக்கு கண்டிப்பாக இந்தியா தான் வின் பண்ணோம். நம்ம எதிரியே வந்து பாகிஸ்தான். அதனால் அவளாக எதிர்பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும் பீச்சில் வந்து. ஏன்னா நான் எப்பயுமே டிவியில் வீட்டில் தான் பார்ப்பேன். சரி ஜாலியாக வந்து இப்போ அந்த சண்டே வர சூப்பர் சண்டே வண்டி ஓட்டுறதை விட்டு போய் வந்து பார்க்கணும் ஆசையாக இருக்கு எனக்கு. நாங்கள் வீட்டில் தான் பார்ப்போம். நாங்கள் வேறு வழியாக வந்தோம் இங்கே பசங்களாம் மீட் பண்ணுறதுக்கு. வேறு வழியெல்லாம் லேட் பண்ணிட்டானுங்க. வேறு வழியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் வெயிலில் உட்காந்து. எங்களுக்கு அவசியமான வெயிலில் பார்க்குறது. इंडिया पाकिस्तान से कभी हारती ही नहीं है. एक आध बार हारी है तो हारी है, नहीं तो अभी तक हारी नहीं तो अब कैसे हार सकते हैं. अब हारने का कोई चांसेस नहीं है. அப்புறம் மேட்ச் எப்படியும் இந்தியா தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கோலி இந்த தடவை ஃபார்முக்கு வருவார் நினைக்கிறேன். இந்த மேட்ச் பாகிஸ்தான் எதிர்க்க ஆல்ரெடி அவர் நிறைய இது பண்ணியிருக்காரு. ஏதாவது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கோலி என்ன பண்ணுறாருன்னு. மேட்ச் தான் போயிட்டு இருக்கு. 2 விக்கெட் விட்டாங்க சீக்கிரமே. பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் வெயில் அடிக்கிறதா தான் கடுப்பாக இருக்குது. கொஞ்சம் வெயிலுக்கு ஷட்டர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இல்லைன்னா அவங்க ஸ்க்ரீன் இங்கே இந்த பக்கம் வச்சிருந்தா நிழல் வந்திருக்கும். இல்லைன்னா மேட்ச் டைமிங் மாற்றி வச்சிருந்தா நல்லா இருக்கும். மேட்ச் டைமிங் ஈவினிங் கூட்டம் வந்துடும். பேட்டிங் செகண்ட் பேட்டிங் நம்ம கூட்டம் வந்துடும். 6 மணிக்கு மேலே கூட்டம் வந்துடும். ஓகே, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்தியா தான். யாருக்கு டஃப்பாக இருக்கும்? ஈஸி மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். 250 வரது கஷ்டம். பாகிஸ்தானுக்கு ஈஸியாக அடிச்சிருவாங்க இந்தியா. வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் ஓடுது. பட் ஆனால் பீச்சில் வந்து நான் இப்போ பீச்சுக்கு வருவேன். ஒருத்தர் ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச் கூட நான் இங்கே தான் வந்து பார்த்தேன். அப்போ மழையில கூட மாட்டேன். அது நம்ம வின் பண்ண வேண்டிய மேட்ச். அந்த மழைக்கு அப்புறம் அந்த இது மாறிடுச்சு. அதனால அந்த பீச்சுனால நான் வந்து பார்ப்பேன். பக்கம் தான் வீடு. இதுக்கு முன்னாடி போட்டப்போ வந்துருக்குறேன். அப்பயே வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா பாகிஸ்தானோட செமிஃபைனலில் வந்து நம்ம பார்த்துருக்குறாங்க மேட்ச். நான் நிறைய தடவை வந்து பட் இப்போ க்ரௌட் இல்லை. பட் கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால ஸோ க்ரௌட் இல்லை. பார்க்கலாம் ஈவினிங் ஒரு 5 o'clock ஒரு 6 o'clock மேலே இன்னும் க்ரௌடு வரலான்னு எதிர்பார்க்குறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது கோலியும் ரோஹித்தும் சொன்னார். ஸோ டாஸ் வின் பண்ணி தான் நாங்களும் பேட்டிங் தான் சூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பார்க்கலாம் சேசிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன் நான். பெனிஃபிட் இந்தியாவுக்கு தான் இருக்குது. இந்தியா தான் நல்லா பவுலிங் எல்லாமே நல்லா இருக்குது. பேட்டிங் நல்லா இருக்கு. இந்தியா தான் வின் பண்ணுவாங்க. ஆமாம், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்குல்ல. பப்ளிக்கோட உட்காந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டோட பார்க்குறோம். கவர்மெண்ட் இவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையான கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க ஆர்கனைக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பப்ளிக் ஜாலியாக பார்க்கணுன்னு. இது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வழக்கமாக வந்து டிவியில் நம்ம பார்க்குறதோட பப்ளிக்கோட என்ஜாய் பண்ணி பார்க்குறது இன்னும் ஒரு மாசாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியா ஜெயிக்கணும்னு தான் எல்லாமே ப்ரேயர் பண்ணுறாங்க. இது நல்லா இருக்குது. புதுசாக உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிலாக இருக்குல்ல. டென்ட் மாதிரி எதனா போட்டுருந்தா பரவாயில்ல. எல்லாம் வெயிலில் உட்காந்து ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் எல்லாம் அங்கே போய் பக்கத்தில் உட்காந்து நல்லா ஃப்ரீயாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஐபிஎலுக்கும் போட்டால் நல்லா இருக்கும்ல. ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்டேடியம்குள்ளே போக முடியாது. அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? சூப்பராக இருக்கும் சார் ஐபிஎலுக்கு போட்டால். ஏன்னா டிக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். மோர் லைக் அ ஃபேன் பார்க் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. இதுவே நம்ம கவர்மெண்டோட இது உதயநிதி ஸ்டாலினோட அவரோட இதுதான் நான் சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாம் நல்ல ஒரு அப்ரோச் தான். எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லார் வீட்லேயும் டிவி இருந்தால் கூட உட்காந்து பார்க்குற சூழ்நிலை கிடைக்காது. பட் இங்கே வந்து இந்தமாரி ஓப்பன் பிளேஸில் பண்ணுங்கள். நம்மளும் பார்க்குறதுக்கு என்ஜாயாக இருக்கும். ஒரு 100 பேர் மத்தியில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஜாலியாக தான் இருக்கும். வெற்றி பெறுறோம் தோக்குறாங்கிறதுக்கு நல்ல மேட்சை பார்த்தவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும். वो अपने प्लेयर पे एक्सपेक्ट कर रहा है कि अच्छे खेलेंगे. अभी फॉर्म में है कोई 1-2 खिलाड़ी जो है पावर भी अच्छा खेल रहे हैं तो उसके लिए वो ऐसा प्रेडिक्शन कर रहा है. लेकिन ऐसा कुछ है नहीं. अपने इंडिया में हर एक बच्चा भी आज के टाइम में जितने भी आ रहे हैं ना बच्चे छोटे छोटे वो सबसे हाई फाई खेल रहे हैं. இப்போ பாகிஸ்தானுடைய கோச் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? என்னவா இருக்கும்? என்ன தான் சர்ப்ரைஸ் இருந்தாலும் சொல்லி நம்ம ஆளுங்க வந்து கெத்து எப்பயுமே. இந்தியாவை அவ்வளோ இதுவாக சொல்ல முடியாது. நம்ம ஆளுங்க எப்பயுமே கெத்து. பாகிஸ்தானோட கோச்
கோச் அவர் வந்து சொல்லியிருந்தாரு இந்தியாவுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு காத்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் தெரியல, பார்ப்போம். சர்ப்ரைஸ் தான் பார்த்தோமே, எஜ்ஜில் அவுட் ஆகிறார் பாபர் அசம் பவர் பிளேயில். ஏதோ அந்த நம்ம கோலி அவுட் ஆகிறதுக்காக அந்த அந்த ஒரு ஸ்பின்னர் இருக்கார்ல, அவர் வச்சு சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. அப்படி தான் சொல்லுறேன், ராஃப் வச்சு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்களோட எய்ம் வந்து இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு கில்லு நல்லா விளையாண்டா கூட கோலி விக்கெட் எடுக்கணும், அவங்க தான் அதோட தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் எய்மாக இருக்குன்னு ஐ திங்க். அது பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன தான் சர்ப்ரைஸ் இருக்குன்னு அதுவும் பார்க்கலாம். யாருக்கு டஃப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேபி பாகிஸ்தானுக்கு தான் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த பிளேயர்? மேபி கோலி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அஃப்ரிடி கொஞ்சம் டஃப் கொடுப்பாரு அப்படின்றது ஒரு நம்பிக்கை. பிளேயர்ஸில் யார் ஆப்பனண்ட்டு பாபர் ஆசம், இந்தியாவில் கோலி தான். இந்த மேட்சை பத்தி சொல்லுங்க, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு டஃப்பா இருக்கும்? கண்டிப்பா இந்தியா தான் சார். ஃபார்ம் இந்தியாவில் இருக்காங்க, கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. ஹோப்பிங் ரோஹித் சர்மா ஒரு பெரிய செஞ்சுரி அடிப்பார். ரோஹித் சொல்லியிருந்தாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா டாஸ் வின் பண்ணா நாங்க தான் பேட்டிங் கேட்போம்னு. ஆனா டாஸ்ல வந்து அவங்க தான் எடுத்திருக்காங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க. கரெக்ட் சார். எப்படி டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் ஓகே சார். இந்தியா இப்போ 12th கன்சிக்யூட்டிவ் டாஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் தான் முக்கியம். இந்தியாவோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு கம்பேர்ட் டு பாகிஸ்தான். கண்டிப்பாக வின் பண்ணுவோம் சார். கண்டிப்பாக இதில் வந்து இந்தியா வின் பண்ணோம். இதில் வந்து சுமன் கில்லு கோலி வந்து இன்றைக்கு ஒரு 50க்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோலி இதில் நல்லா பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட் ஆனாலே ஸோ கோலி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ அவரை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அங்கே கிருஷ்ணகிரிலேருந்து வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாம், இந்தியா தான் மேக்ஸிமம் வின் பண்ண வாய்ப்பு இருக்க சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப எதிர்பார்ப்பான ஒரு மேட்ச் தான். நான் 19 கிட்ஸு, ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே ரொம்ப விருப்பமாக பார்ப்போம். அது இல்லாமல் மேட்ச்லாம் விளையாடுறதும் உண்டு. அதனால் இன்னைக்கு வந்து இந்தியா வின் பண்ணணுன்ட்டு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கும். டஃப்னு பார்த்தா பாபர் அசம் தான். அவனை தூக்கினா வேலை முடிஞ்சிச்சு. முகமது ரிஸ்வான்னு ஒரு பிளேயர் இருக்காரு. இந்த 2 பிளேயர் தான் மெயின். அது பார்த்துக்கலாம். மேபி இந்தியாவில் நடந்திருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்றது வருது. அதுதான் பொதுவான இடம் தான் இதுன்ற. ஸோ துபாயே பரவாயில்ல, அதுவும் ஒரு நல்ல ஸ்டேடியம் தான், நல்ல பிச் இருக்கு. ஸோ பிளேயர்ஸ் மோஸ்ட்லி நம்ம பிளேயர்ஸ் கிட்ட தான் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து அவங்க எப்படி நமக்கு தெரியாது. அவங்க பேட்டிங்கில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ டஃப்பான பவுலிங் பண்ணுறாங்களோ நம்ம பிளேயர்ஸு, அதில் தான் மேட்ச் இருக்குது இன்னைக்கு. தெரியாது சார், அது எப்போவுமே சொல்லுவாங்க மேட்ச்க்கு முன்னாடி. பட் இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி அனுபவம் இருக்குது தான். ஆனால் இப்போ கூட யாரும் பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு நாங்கள் இப்போ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த மாதிரி யாரும் இல்லை. இப்போ தான் புது ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து பார்க்கறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும். அது வந்து பொலிட்டிக்கலாக பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக பார்த்தா அவங்க போயிருக்கணும், போகிறது தான் கரெக்ட். அவங்க போயிருக்கணும்னு தோணுது. இந்தியா டீம் பாகிஸ்தானுக்கு போகிறது தான் கரெக்டு. இப்போ பார்த்தோன்னா இருக்க எல்லா டீமும் கம்பேர் பண்ணையில் பாகிஸ்தான், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியாவுக்கு தான் ட்ராவல் அதிகமாக இருக்குது. அதுவே பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு வந்து அவங்க எங்கே இருக்காங்க அங்கே மேட்ச் நடக்குது. அது மட்டும் பார்ஷியாலிட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஹெட்டு வந்து இவர் இருக்காரு, நம்மளால் இருக்கனால ஃபேவராக பண்ணுற மாதிரி தோணுது. இல்லை, அது ஆக்சுவலாக அது வந்து மேட்ச்சில் வந்து நம்ம அரசியலை புகுத்தக்கூடாது. ஒரு நாடுக்கு நாடு போயிருக்கலாம். பட் அவங்க நம்மளையும் தாண்டி அரசாங்கத்துக்கு தெரியும் இது வந்து அங்கே லோக்கலாக ப்ராப்ளம் இருக்கலாம், அப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம். பட் துபாய் வந்து நல்ல ஒரு எல்லாருக்கும் அவங்களுக்கும் நம்மளுக்குமான நியூட்ரலான கண்ட்ரி தான். அது ஒன்றும் விளையாடுறதுல ஒன்றும் கஷ்டம் கிடையாது.